வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபண்டமெண்டல் கிளாஸ் போச்சு, ஃபுல்லாக பேசிக்ஸ் போச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பறக்கிறோம். இப்போ வந்து நேற்று பண்ணதெல்லாம் வந்து பண்ண ஒரு டைம் நல்லா ரீகால் பண்ணிவிட்டு போஸ்டர்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சமான இந்த சூப்பர் கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க போகிறோம். ஸோ வந்து நான் சும்மாவே பறப்பேங்க. ஆனால் இங்கே இது ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலாக பறக்கணும். இது நமக்கு கொஞ்சம் புதுசு, பாடி பொசிஷன் புதுசு, பைக் புதுசு, கியர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டு, இந்த ஷூ தான். ஸோ எப்படி பண்ண போகிறோன்னு தெரில. இன்றைக்கி பயங்கரமாக வந்து பண்ணால் அப்பீல் எப்படி பண்ணுறது, டவுனில் எப்படி பண்ணுறதுன்னு எல்லாம் கற்றுப்போம். கற்றுக்கிட்டு அப்புறம் கபடி தான். பட் அதில் ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours மட்டும் தான் கிளாஸ் இருக்குங்க. காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லா டைட் ஷெட்யூல். இன்னைக்கு எவ்வளவு கிளாஸ்? ஸ்டார்ட் ஆயிடுச்சு 2 hours ஆல்ரெடி. ஆமா சரிங்க. ஸோ வந்து டைம் டிலே பண்ணாம டேரக்டா இறங்கி களத்துல சந்திப்போம். நம்ம சேனலுக்கு ரெஃபரன்ஸ் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடாக கண்டினியூ பண்ணுவோம். சப்போஸ் எபிசோட் 1 பக்கம் எபிசோட் 2 வந்திருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சு கூட நீங்கள் எபிசோட் 1 பார்க்கலாம். மேக்ஸ் எல்லாத்தையும் லைன் பை லைனாக பார்த்துட்டாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வேகமாக கற்றுக்கிறோம். நானும் இதில் ஏதாவது சூப்பரான விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரேங்க. ஓகே பாய். ரைட்ல போயிட்டு வாங்க, பொறுமையா போங்க. ஓகே. கிட்ட இந்த இது எதுவுமே வேணாம். ஜஸ்ட் வந்து ஒரு சைட் லேப். ஜஸ்ட் சாயில் எப்படி இருக்குன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சைட் வார்ம் அப் லேப் போயிட்டு வாங்க. ஸ்லோவா ஃபுல் த்ராட்டில் பண்ணி போவாங்க. க்ரூஸ் பண்ணி போவாங்கல்ல, அதனால க்ரூஸ் பண்ணிட்டு வாங்க. புரியுது. கை ரொம்ப வலிக்குதா? நேற்று பண்ணதோடது அப்படியே கீழே கரெக்டாக ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை வலிக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு போஸ்டர் தப்பாக இருக்குது. அப்பர் பாடியில் எங்கே பெயின் வந்தாலுமே அதுக்கு ரீசன் வந்து லோயர் பாடி டைட் பண்ணலன்னு. நீங்கள் அப்பர் பாடியில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. எப்படி லோயர் பாடியில் வண்டி ஓட்டி ஃப்ரண்ட் மேலே அப்பர் பாடி ஃப்ரீயாக விட்டிங்கன்னா இந்த ஹேண்ட் பெயின் வராது. ஓகே. என்ன பண்ணுங்க, இந்த லேப்பில் கியர் போடும்போது உட்காந்து கியர் போடுங்க. உங்களுக்கு வந்து இந்த பொசிஷன் தப்பாக இருக்குமா தெரிஞ்சால் உட்காந்துட்டு திரும்ப எழுந்திரிங்க. ஏன்னா நம்ம நின்றுட்டே மாற்றும் போது மாறிடும். நம்மளே இப்போ நானாக இருந்தாலுமே நின்றுட்டே மாறினா மாறிடும். ஸோ அது போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது கரெக்டாக வரும். ஒவ்வொரு டைம் கீர் போடும்போது உட்காந்துட்டு கீர் போட்டு திரும்ப அட்டாக் பொசிஷன் வந்துடுங்க. ஓகேயா? பண்ணலாமா? ஒன்றும் இல்லை, வலிக்குது உடம்பெல்லாம். இப்போ நீங்கள் உட்காந்து கீர் போட்டப்போ கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ. வரும்போது கரெக்டாக ட்ரான்சிஷன் இருக்குது. மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னும் 2 லேப் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ட்ரில்லை இப்போ பண்ணிட்டா தான் அங்கே வந்து மெயினாக நமக்கு அட்டாக் பொசிஷன் வேணும். ஸோ நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இல்லை, இது கொஞ்சம் அட்டாக் பொசிஷன் இந்த ஆஃப் ரோடிங்கில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. என்னன்னா, ஏன்னா அதுதான் கோர் பொசிஷன் கூட. இல்லை, நம்ம நிறைய கிலோமீட்டர் நின்னே பழகிட்டோம். நிற்கணும்னு தெரியணும், எப்படி நிற்கணும்னு தெரில. இப்போ வந்து எதுக்காக இப்படி அட்டாக் பொசிஷனில் வரும்? அட்டாக் பொசிஷன் வந்து ஆக்சுவலி உட்காந்துட்டே அதில் வந்தோம்னா டபன்னு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். உங்களை தூக்கி போட்டுரும். ரொம்ப டீல ரொம்ப மேடாக இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுரும். உங்களுக்கு கையில் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும், க்ளீனாகவே இருக்கும், பாடி ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம அட்டாக் பொசிஷனில் வந்து நம்ம ஒரு நிமிஷம் ப்ரோ. சிவா, அங்கே எதுக்கு இருக்க? இங்கே வா. பண்ணு நம்ம
அது அதுலேருந்து எடுப்பேன். நம்ம இதை முடிச்சுட்டு இதையும் ப்ராக்டிஸ் எடுத்துருவோமா? ஓகே, அதுதான் சொல்கிறேன் நான். அதுக்கு போகிறதுக்கு தான் உங்களுக்கு இங்கே இது பண்ணுவோம். ஓகே, ஒரு 2 லேப் அட்டாக்கை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அங்கே அட்டாக் ரெடி பண்ண முடியாது ப்ரோ. பம்ப்ஸ்லாம் இருக்குல்ல, இதில் அட்டாக் ரெடி ஆகிட்டிங்கன்னா, ஏன்னா அதில் ஃபுல்லாக அட்டாக் தான், உட்காரவே முடியாது. காரணம் மட்டும் தான் உட்காருவோம். அட்டாக்லேயே பறக்கணுமா? ஓகே, அதுக்கு தான் நான் இவ்வளோ அட்டாக்கை வந்து ரெடி பண்ணுங்க. ஓகே, பார்த்துக்கிறேன். போயிட்டு வரேன். ஹாய். வரேன். கார்னர்லையும் உட்காரக்கூடாது, நின்றுட்டே தான் இருக்கணும். கார்னர்லையும் கியர் மாத்துறது எல்லாமே நின்றுட்டே பண்ணணும். 2 லேப் கீழே உட்காந்தா ஒரு லேப் ஃபவுல் இல்லை, ஒரு லேப் புஷ்அப். ஆல்ரெடி ஃபுல்லாக லோடட் தான் இருந்துன்னா எந்த கார்னர்லையும் கீழே உட்காரக்கூடாது. 2 லேப் ஒரு லேப்பை குறைச்சிக்கலாம். இல்லை அட்டாக்லேயே உட்காந்து நின்றுட்டே போகணுங்கிறீங்களே? ஆமாம், 2 லேப். அது உனக்கு ஒரு லேப் போட்டேன்னா தன்னால் 2வது லேப் போயிடும். ஓகே, ஓகேண்ணா. பயங்கரமாக வலிக்குதுங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கே ஓட்டல, திடீர்னு இப்படிலாம் பண்ணும்போது மசிலுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. என்னது இது, பாஸ் இவ்வளோ நாள் நமக்கு வேலையே கொடுக்கல, இன்றைக்கி மட்டும் இவ்வளோ வேலை கொடுக்குறானேன்னு சொல்லி. உட்காரக்கூடாது. கை கால்லாம் வலிக்குது. லாஸ்ட் லேப்பா? போய் இது தப்பு. கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து அட்டாக் பொசிஷன்லேயே நின்று, ஐயோ இதெல்லாம் நான் அலற விடுவேனே. ஆனால் நம்ம ஸ்டைல் இல்லைங்க அது, இது டிஃப்ரெண்ட் வே. பட் இவங்க சொல்லித்தர மாதிரி பண்ணுறது தாங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலிசம். அதுதான் பயங்கரமாக பறக்க முடியும். ஓ வாவ், போட்டா? ஓகே. ஐயோ, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நீ டவுன் பண்ணக்கூடாது. இப்போது இந்த ஜம்பை நம்ம எடுக்கலாம். இதான் சிங்கிள் ஜம்ப், ஓகேவா? அங்கேருந்து வந்து ஜம்ப் எடுத்து அங்கே போகும்போது உட்காந்துக்கலாம். அதை மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். பிரேக் போட்டு நிறுத்திட்டு திருப்பி வந்து இங்கேருந்து ஜம்ப் பண்ண போகிறோம், ஓகேவா? இந்த ஜம்பை நான் மினிமலாக எடுக்கிறேன், மினிமலாக கிளியர் பண்ணுறேன். பாருங்கள் ஸ்பீடு வரணும். ஓகே, ஸ்பீடாக போகாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்கலாம். இப்போ எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது? நான் அந்த ஜம்ப் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே இருந்து அந்த சைடு வேணாம், இங்கேருந்து. ஓ, இங்கேருந்து. ஓகே.
ஃபாஸ்ட் பண்ணுறேன், அது பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு டைம் பார்த்துக்கிட்டேன், டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு பறந்த ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு பார்த்துக்கிறேன். பாடி பொசிஷன் பர்ஃபெக்டாக இருக்கா? அதுக்கு ஓவர் இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸை கேட்டு போய்க்கலாம். நீ பண்ணி முடிச்சது கூட நான் சொல்கிறோம். நாங்களே நிறுத்துறோம். போங்க லாஸ்ட் 4 ஜம்ப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அண்ணன் லாஸ்ட் 4 ஜம்ப்ஸ் எடுக்க போகிறாரு. எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. கேமரா ஆஃபில் இருக்குது. அங்கே இருக்கு. சும்மா சின்ன ரெட் கலர் லைட்டில் தான் எரியுது. தெரியல, லைட் எரியுது. சும்மா சின்ன என்னென்ன சொன்னீங்க? அன்னை கைத்து மேலே நடக்க போகிறாரா? கமான் பாஸா, கமான். சாதாரண விடுற இப்போ நீ. அப்பவும் அங்கே தான் லேண்டாரண்ணா. இல்லை நம்ம தோட்டத்துக்கு வாங்க. இல்லை பறந்து காட்டுறேன். சூப்பர் கிராஸ் நம்ம தோட்டத்தில் நம்மளே அதுவே கடவுளை ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரு. எப்படி பண்ணோன்னே டு பி ஃப்ராங்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் தேவைப்படுது. இவ்வளோ நாள் ஆஃப் த பைக் டு பி ஃப்ராங்க் நிறைய பைக் ஓட்டாதனால நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த மசில் மெமரி நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து ஏற்கனவே ஓட்டியிருக்கீங்க. ஸோ அந்த மசில் மெமரி இருக்குது. அதை வந்து திருப்பி கொண்டு வர்றது தான் இப்போ டாஸ்க்கு. ஏன்னா ட்ராக்ல கூட நான் ஓட்டினேன், அதுக்கப்புறம் ரோட்டில் ஓட்டினதே இல்லை. அதை தான் சொல்கிறேன். அந்த வந்து பிரேக்கிங்கு எப்போ அந்த ரியாக்ஷன் டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மறுபடியும் ட்ரைனிங்ஸ் வர்றோம். அந்த வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நேற்று வந்ததுக்கு இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நேற்று ஓட்டினதுக்கும் இன்றைக்கும் பாடி பொசிஷன் இப்போ தான் அந்த காலை வந்து எனக்கு அது ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நேராக வச்ச உடனே ரொம்ப சூப்பராக. அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்பவுமே இருக்குன்னா எனக்கு என்னன்னா ஒரு ப்ரிகாஷன் தான். ப்ரிகாஷியஸாக இருக்கீங்க, கொஞ்சம் ப்ரிகாஷியஸாக இருக்கேன். ஸோ அது வந்து நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது வந்து அது கம்மியாகி இன்னும் நம்ம கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். ஸோ உனக்கு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம பேசிக்ஸ் த்ரூ அவுட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தோட்டத்தில் ஓட்டுங்க, ரோட்டில் வேணாம், தோட்டத்துக்குள்ளே ஓட்டுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படிங்கும்போது நான் நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். ஸோ இன்னும் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் அந்த ஜம்பை கிளியர் பண்ணுறது பார்க்கணும். சரியா? கான்ஃபிடென்ட்டாக. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பண்ணுறோம். சூப்பர். ஹே கைஸ், இன்னைக்கு டே 2. ஸோ வாசன் ப்ரோ நம்ம கூட இருக்காரு. வாசன் ப்ரோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கு டே 2? டே 2 ஆனால் டே 1 ஆஃப் டே 2 கால் டே. மொத்தமே ஒரு நாள் ஃபுல்லாக 3 hours 2 hours மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு அவைலபிலிட்டி கிடச்சிது. அடுத்தடுத்த வாட்டி ஃபுல் டே வந்து பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணோம். அவ்வளோதான். நான் இப்போது அந்த பேசிக் போஸ்டர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நேற்று பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணோம். நீங்கள் பக்கத்துலேருந்து பார்க்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக நம்ம ட்ரில்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். வண்டி முன்னாடி போய் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் பின்னாடி வந்தாலும் அது டக்குன்னு நம்மளால் நோட் பண்ண முடியல. பட் இப்போ நம்ம நின்று இந்த இடத்துல நம்ம வந்து இந்த சூப்பர் கிராஸ் பண்ணும்போது என்னென்ன தப்பு பண்ணுறோன்னு சொல்லி கார்த்தி நான் ஃபுல்லாமே கரெக்ட் பண்ணாரு. ஸோ அதனால ஈஸியாக அது பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நீ டவுன் யாரோ ஒருத்தர் தானே இங்கே சொல்லி விட்டாரு. அதான் நீ டவுன்னாரு. அது எப்படி தான் மைண்டில் புரிஞ்சுதுன்னே தெரியல. ஸ்கேட்டிங் போர்டு பண்ணும்போது நீ டவுன் பண்ணோம். நான் நீ டவுன் பண்ணாமே பழகிட்டேன். அதனால அதுக்கப்புறம் நீ டவுனே பண்ண முடியல. ஐயோ அந்த தப்பு இங்கே பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு வாட்டி நீ டவுன் பண்ண முட்டி எந்திரிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே பழகிடுச்சு. அதுக்கப்புறம் நீ அப் பண்ணி இது பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. மோட்டிவேஷன் தந்தாரு. ஆக்சுவலா வந்து நேத்து டே 1 ஓட்டினதுக்கு அப்புறம் வந்துட்டு பாடியில ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனாலதான் சரி இன்னைக்கு வந்துட்டு காலையில இல்ல அது நினைக்கல. அதனாலதான் நீங்க வந்த உடனே வந்துட்டு உங்களுக்கு மொபிலிட்டி ட்ரில் எல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம். ஸோ எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணா மசில் எல்லாம் மேபி ஃப்ரீ ஆகும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நல்லா என்ன ரைட் பண்ணலான்ட்டு. இன்னைக்கு வந்து இவரோட கிளாஸ் வந்துட்டு சூப்பர் கிராஸ்ல வந்து ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வாசன் ப்ரோட அந்த ஃபேமஸ் டைலாக் பறக்க விட்டீங்களா? அது நம்ம டைலாக். ஓ வண்டி எடுத்துட்டு பறக்குறோம்னு சொல்லுவாங்க. வண்டி எடுத்துட்டு பறக்குறோம். ஆமா ஆமா. இன்னைக்கு பறந்தீங்களா? பறந்தேன். பட் இது பத்தல. ஏன்னா நம்ம நார்மலா நம்மளோட தோட்டத்துல ரோட்ல சும்மாவே பறப்போம். அந்த அளவுக்கு கூட பறக்கலையேன்னு ஒரு ஃபீல். பட் அடுத்த வாட்டி அப்படியே பழகிடும்ல. இதுவும் கரணக்கு கவர் மாண்டட்டியா. அப்போ இன்னைக்கு பறந்தது வந்து அப்படியே உடம்போட ஒட்டிடும்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு பறந்தது வந்து பத்தல. அப்பனா என்ன பண்ணலாம்? பெட்ரோல் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஊத்தி பத்த வச்சிடலாம்.
எதுக்கு ப்ரோ பத்தலன்னு சொன்னீங்கல்ல, ஃபயர் பெட்ரோல் ஊத்துனா பத்திக்கும்ல. பறக்கல பத்தல இல்ல இல்ல பறக்கலன்னு தான் சொன்னோம், பத்தலன்னு சொன்னேன். பத்தல தான் சொன்னீங்க. அது அதுக்கு முன்னாடி சொன்னேன். பறந்தது பத்துச்சான்னு கேட்டேன், நீங்க பத்தலன்னு நீங்க அதுதான் கேட்டேன். இப்பதான் வந்திருக்கீங்க. catch பண்ணிருக்கீங்க. நானும் போட ஆரம்பிச்சிருவேன். நேத்தே நாலு அவருக்கு சொல்லமா இத்தனை நேரம் இவர் பேசுனதே எனக்கு காதுலே கேட்கல. சொல்லுங்க. நீங்களே பெஸ்டா சொல்லி. இல்ல ஏன்னா முடி மறைச்சிருச்சு காதை. அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கு தான் அவர் ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா உங்க காதுக்கு இனிஷியல் வச்சிருக்கீங்களா, கே காது அப்படின்ட்டு அப்படின்னு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இந்த ஒரு 3 hours வந்து பண்ண ரொம்ப சூப்பரா போச்சு. என்ன பண்ண முடியும் இந்த சூழ்நிலை. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வருவாரு. இங்கேயே தங்குறோம். பறக்க விடுறோம். ஸோ ஆமாம் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து வாசன் ப்ரோ இங்கே தங்கி ட்ரெயின் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி வாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு டைம் வந்து அவ்வளோ ப்ரெசியஸ் தான். ஆனால் வந்து எங்களுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இது கொடுக்க முடியல எங்களால். ஸோ அது எங்களுக்கும் கொஞ்சம் சேடாக இருக்குது. பட் ஸ்டில் இத்தனை கம்மி டைமில் வந்து நீங்கள் இதை பண்ணது வந்துட்டு சூப்பரான விஷயம். ஸோ இதை மேற்கொண்டு நம்ம எப்போ வரீங்க அடுத்தது? நெக்ஸ்ட் வீக். ஓகே, அப்போ கண்டிப்பாக அவர் பறக்கிறத திருப்பியும் பார்க்கலாம். இந்த வாட்டி பறந்தே தீர்றோம். எப்ப வரீங்க? லேட்டுக்கு காரணமே அந்த எப்போ வரீங்க தான். நோட் பண்ணிக்கோங்க. மேரேஜ் ஆயிடுச்சு, நம்ம அங்க எங்கேயும் ஸ்டே பண்ண முடியாது. இல்லை கரெக்டு, மேரேஜ் ஆயிடுச்சு. நீ ஏன் வருத்தமாக சொல்கிறீங்க? சந்தோஷம் தான். துண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. பொதுவா சொல்றேன். பொதுவாக சொன்னீங்களா? சரி. ஏன்னா நான் அடுத்தது ஒரு 15 நாள் 20 நாளைக்கு பெருசா ஒன்று பிளான் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு விட்டு கொடுத்தாதான் அடுத்தது பெருசா போக முடியும். ஓகே, இனி ஸோ டே 1 டே 2 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. அடுத்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டே 3 டே 4 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் டே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க, என்னால் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அங்கேருந்து தூரத்துலேருந்து வந்துட்டு போக முடியாது அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ரட்ஸ் அண்ட் ரைட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே இருக்குது, ஃபுட் ரெடி பண்ணி தருவாங்க. உங்களோட துணி துவைக்கணும்னா வாஷிங் மிஷின் இருக்குது, பைக்கை துவைக்கணும்னா பைக் இருக்குது, வண்டி மேலே நம்ம மேலே ரைடிங் கேஸ் போடணும்னா ரைடிங் கேஸ் இருக்குது, ரைடிங் கேஸ் போட்டுட்டு ப்ரொஃபஷனலாக போகணுன்னா இருக்காங்க, ப்ரொஃபஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டர்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் எனக்குலாம் ரொம்ப ஆசை. வந்து இந்த டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் 2 பேர்கிட்ட கேட்டு வச்சிருந்திருக்கேன். எனக்கே ஷாக்கு. ஸோ மனோஜன் ஆகிட்ட 2 மனோஜிட்டி கேட்டு வச்சிருக்கேன். நல்ல வேலை இதில் பிடிச்சேன், கரெக்டாக வந்து செய்துட்டேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரை பிடிக்கணும் கான்டாக்ட் டீட்டெயில் நான் உங்களுக்கு தந்திருக்கேன், லொகேஷன் டீட்டெயில் தந்திருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் சந்திப்போம். பாய்.